அனைவருக்கும் வணக்கம். அதர்வா முரளி நடிப்பில் வெளிவந்திருக்கிற இதயம் முரளி படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க. இதயம் அப்படின்ற ஒரு டைட்டிலில் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவு தான் இதயம் முரளி இருக்கிறது. ஏன்னா அந்த இதயம் முரளி அப்படிங்கும்போது அந்த படம் தான் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வரும் வச்சுங்களேன். அந்த டைட்டிலை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னே நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன். ஏன்னா கதையும் திரைக்கதையும் பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லைங்க. ஏன்னா கதை என்னென்னா இதயம் முரளியில், அதாவது இதயம் படத்தில் முரளி நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேசிப்பார். ஆனால் காதலை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் உணர்வுபூர்வமாக இருக்கும். அதில் இசைஞானியோட இசை நம்மளை அந்தளவுக்கு ஒன்றை வச்சுருக்கும். இதில் சின்ன செய்தியிலேருந்து பப்ளு வரைக்கும் எல்லாருமே அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்களும் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யூஸும் இல்லை. ஆனால் அந்த படத்தில் இருக்கும் காட்சிகளும் அந்த உணர்வும் இந்த படத்தில் ஓரளவுக்காக பண்ணியிருக்கணும் இல்லை. ஏன்னா டைட்டில் வச்சுருக்கீங்களே, அதை நான் கேட்காம இருக்க முடியாதுல்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் இந்த காதலை சொல்ல முடியாததற்கு ஒரு காரணம் சொல்லணும் தெரியுங்களா? அதற்கு ஆழமான சில காரணம் சொல்லணும். அந்த காரணம் சொல்லவே இல்லை. ஏன்னா எதற்குமே, அதாவது போய் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு தயக்கம் இருக்கணும், இல்லை கூச்சமாக இருக்கும், எதுவுமே சொல்ல முடியல அப்படின்றதுக்கெல்லாம் காரணம் சொல்லாமல் சொன்னால் நம்ம எப்படி ஒன்றி பார்க்க முடியும்? அந்த எமோஷன் கனெக்ட் ஆகவே இல்லைன்னு வச்சுங்களேன். அப்போ எப்படி இந்த படத்தை நம்ம ஒன்றி பார்க்க முடியும் அப்படின்ற கேள்வியோடு தான் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கதைக்களம் பார்த்திங்கன்னா பிரீத்தி முகுந்தனை காதலிக்கிறாருங்க ஸ்கூலில் போகும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் முடித்து இளைஞர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு காதல் வருது. இந்த இரண்டு காதலுமே அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு திருமண நிகழ்வு சந்திக்கிறாங்க. அதாவது தம்மனோட திருமண நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது அப்பயாவது சொல்லிடுவாருன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்பையும் சொல்லலை. நீ எப்பயும் சொல்ல வேணாம், ஆளை விட்றா, நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 30 நிமிஷம் கதையை அப்படியே பார்த்தீங்கன்னா பரவாயில்லடா, இதே முரளியாவே சாப்பிட்டும் போல தெரிகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்குலாம் ஒரு டெம்டேஷன் உண்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போக பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் அப்படியே என்னடா அது உட்காரவே முடியலைங்க தேட்டரில். பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொன்ன விஷயங்களே சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. இதில் பரிதாபங்கள் சுதாகர்னு ஒருத்தரை போட்டு வச்சுருக்காங்க. அவன் பேசியே கொள்ளுவான். அது பார்க்குறதுக்கு யூடியூப்பில் நல்லாயிருக்கும். ஆனால் படத்தில் ஒர்க் அவுட் ஆகாமா ஒன்றும் வேலைக்கு ஆகலை. பார்த்திங்கன்னா டயலாக்காக பிரித்து மேய்கிறாங்க. பார்த்திங்கன்னா காமெடி அந்த அளவுக்கு தான் இருக்குது. இதில் காதலை ஆழமாக பதிவு பண்ண அந்த இதயம் படத்தில் இருக்கிற அந்த சாராம்சத்தை எடுத்து பார்த்திங்கன்னா இதில் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த காலத்துக்கு தகுந்தால் போல். ஆனால் இப்போல்லாம் ஒரு மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, தட்டி விட்டால் போதும். லவ் சொல்கிறதுக்கு ஓகேவா இல்லைன்னு ஒரு வாரத்தில் கேட்டால் மேட்ரு முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த மாதிரி டெக்னாலஜியில் வாழ்ந்ததுக்கப்புறம் இவர் தயக்கப்படுறாராம். இந்த விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரீத்தி முகுந்தன்ட்ட காதல் சொல்கிறதா இருக்கட்டும். அப்புறம் இவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் இளைஞரானதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது காயாடு லோக்கர்கிட்ட போய் லவ் சொல்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் சில சீன்கள் பயங்கரமாக டச் பண்ணியிருக்காங்க. அந்த சீன்களை எண்ணி சொல்லிடலாம். 4-5 சீன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. மற்ற சீன்கள்லாம் அதாவது இயக்குனருக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கோளாறு உரையை எழுதி தள்ளி இருக்கிறாரு. ஆனால் நமக்கு தாங்க ஒன்றுமே என்ன சொல்கிறது, பிடிக்கலன்னு சொல்கிறதா இல்லை உணர்வுபூர்வமாக இல்லைன்னு சொல்கிறதா, அப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு திரைக்கதை அமைத்திருக்கிறார் இயக்குனர் அவர்கள். அவரே குழம்பி போய் தான் இந்த படத்தோட திரைக்கதை எழுதி நினைக்கிறேன். நம்மளையும் குழப்பி விட்டார். அந்த அளவுக்கு தான் இதயம் முரளி இருக்கிறது. இதில் நம்ம காப்பாற்றின ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன் தாங்க. கேமராமேன் பட்டை கலைப்பிருக்கார். ரொம்ப ரொம்ப நல்லா அழகாக காட்சி அமைப்பு சூப்பராக இருக்கிறது. இதில் தமிழோட மியூசிக் பார்த்தீங்கன்னா பாடல்லாம் ஓரளவுக்கு ஓகே தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கு நம்மளை அப்படியே இன்னும் கொஞ்சம் உட்கார வச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஏன்னா படம் ரொம்ப நல்லா இருக்கா இல்லையா, நமக்கு தான் பிடிக்கல அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கவங்களும் மொபைல் நோண்டிக்கிட்டு அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. அப்போ இதே முரளி அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே புரியுதுங்க. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம திரும்ப சொல்லணும்னு தோணுது. என்னென்னா படம் 2.25 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது. ஏன்னா இவ்வளோ லென்த்தாக எடுத்து வச்சுருந்தா யார் உட்காந்து பார்ப்பா? அது கொஞ்சம் ஆக்ஷன் படமோ இல்லை சுவாரஸ்யமாக இருந்துன்னு வச்சுங்கன்னா நம்ம உட்கார வச்சிடலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்னு ½ அன் ஹவர், கடைசியில் ஒரு 20 மினிட்ஸ்னு ½ அன் ஹவர் படம் ஓகேவாக இருக்குங்க. மற்ற இடத்துல நம்மளால் உட்கார முடியல. அப்புறம் எப்படி இந்த படம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக தேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒர்த்து இல்லாத ஒரு படம். அப்படி பார்க்கணும் அப்படின்னா போய் நீங்கள் இந்த வெயில் அடிக்கிறதுனால ஏசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நேரம் உட்காந்துட்டு வரலான்னு சொல்லி போனீங்கன்னா நீங்கள் போய் போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா
பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கேமராமேன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. அதாவது லொக்கேஷன் வைஸாக பார்த்திங்கன்னா அந்த கதை நகருதுங்க. அதாவது அமெரிக்காவில் இருந்து ஒரு ஒரு சீக்வன்ஸ் போகுது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் சில இடங்களில் லொக்கேஷன் போகுது, அப்புறம் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில், திருச்சியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அங்கே நடக்கிற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அந்த திருச்சியோட பண்பாடெல்லாம் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் காதலும் சரி, மோதலும் சரி, காமெடியும் சரி, இந்த படத்தில் ஒர்க் அவுட்டே ஆகலை. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.